அரியர் வைக்காத காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதோட ஒரு பெரிய கஷ்டம் தாங்க ஹேட்டர்ஸே இல்லாத ஸ்போர்ட்ஸ்மேன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக கேம் ஸ்பிரிட்டை மறந்து ஸ்லெட்ஜிங் தொடங்கி பல பித்தலாட்டத்தை பண்ணக்கூடிய இந்த கேமில் ஜென்டில்மேன் கேம் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியே ஹேட்டர்ஸே இல்லாத ஒரு சில ஸ்போர்ட்ஸ்மேன்ஸையும் பிடிச்சி கொண்டாந்துருக்கோம் இந்த வீடியோவில். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நீங்கள் அவசரப்படுறீங்களோ இல்லையோ அவங்களுடைய அவசரத்துக்காகவே இன்ட்ரோவை முடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்துட்டால் நாங்கள்லாம் டொமஸ்டிக்கே ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய பிளேயர்ஸோட மத்தியில் ஓய்வே இல்லாமல் ஓடி ஓடி கிடைக்கிற எல்லா மேட்சையும் விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஜெயிக்க கடுமையாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் கலங்காமல் நிற்கிற திறமை, டீம்மேட்ஸ் தப்பு பண்ணியிருந்தாலும் கோபத்தை காட்டாத பொறுமை, கேமை ஜெயிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் போடக்கூடிய எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் அதை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிட் அப்படின்னு எல்லாம் சேர்ந்த கலவை தான் இந்தியன் டீமோடைய ரியல் டைமென்ஷனல் பிளேயரான தி கிரேட் லெஜண்ட் ராகுல் டிராவிட். விளையாடின காலத்தில் ஆப்பனன்ட் பவுலர்ஸை அலற விட்டு இந்தியன் டீமுக்கு வாழா இருந்தவர் விளையாடுறதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட்டரை வளர்த்து விட்டு அவங்களுடைய ஃபேவரட் வால்பேப்பராகவும் மாறினார். எல்லா பாலையும் கரெக்டாக ஆட தெரிஞ்சவங்க பெட்டர் பேட்ஸ்மேன்னா, தேவையில்லாத பாலை எப்படி லீவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரெஸ்டே இல்லாமல் ஆடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபேன்ஸை கூட தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச இவர் மேட்ச்சில் சுச்சுவேஷன் ப்ரெஷராக இருந்தாலும் இல்லை ஆப்பனண்ட் பவுலர்ஸ் ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி ஸ்லட்ஜிங் பண்ணாலும் யாரையும் சீண்டாமல் சிம்பிளாக நின்று சீக்கிரமாக மேட்சை முடிச்சு கொடுத்த இவருடைய குணத்தால் தான் கோச்சாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வீரராக கிரிக்கெட் ஃபீல்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. பின்னல் முடி வச்சுக்கிட்டு ஃபீல்டுக்கு வந்து ப்ரெஷரே இல்லாமல் பவுண்டரி சிக்ஸர்னு பறக்க விட்டு ஆப்பனன்ட் பிளேயர்ஸுக்கு ப்ரெஷரை ஏற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன் தான் யூனிவர்சல் பாஸ்னு யூனிவர்சல் கிரிக்கெட் ஃபேன்ஸாலேயே அழைக்கப்படக்கூடிய கிறிஸ் கெயில். களத்தில் கர்ஜிக்கக்கூடிய கரீபியன் சிங்கமான இவர் பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் ஆடி காலத்தால் முறியடிக்கப்பட முடியாத முத்தான 3 ரெக்கார்ட்ஸை இன்னைக்கு வரைக்கும் கையில் வச்சிருக்காரு. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் பிரபலமான இவர் ப்ரெஷரான மேட்ச்சில் கூட கங்கனா டான்ஸ் ஆடி கலகலப்பு ஆக்கினதோடு மட்டும் இல்லாமல் மறக்க முடியாத பல காமெடிகளையும் களத்தில் பண்ணியிருப்பார். இதனால தாங்க இந்த மனுஷன் இருக்கிற இடத்துல இம்புட்டு ஃபேன்ஸும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. எந்த மொழியில் கிரிக்கெட் நடந்தாலும் சரி, எந்த சீரீஸில் இவர் இறங்கினாலும் சரிங்க, ஆப்பனன்ட் ஃபேன்ஸை கூட அப்படியே தன்னுடைய ஃபேன்ஸாக மாற்றின இவருடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இலங்கை டீமோட முன்னாள் கேப்டனாக இருந்தவர் அவருடைய எலகண்டான பேட்டிங்கால் எதிரணி பவுலர்ஸ்க்கு யமனாக இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது காரணமே அவருடைய அந்த நேர்மை தான். குட்டி தீவான நாட்டிலிருந்து வந்த இவரை குட்டி ஜாம்பவான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மேட்லையும் விளையாடினவர் வெறித்தனமாக 30,000 ரன்னு கிட்ட அடிச்சிருக்காருங்க. உள்நாட்டு ரசிகர்கள் தொடங்கி வெளிநாட்டு ரசிகர்கள் வரைக்கும் உலகம் ஃபுல்லாக இவருடைய ஆட்டத்தை அசராமல் பார்க்கறதுக்கு ஒரே காரணம்னா பர்ஃபெக்டான அவருடைய பேட்டிங் மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனையும் அவர் விட்டு கொடுக்காத அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். பேட்டிங் மட்டும் இல்லாமல் கீப்பிங்லையும் இவர் பண்ண சம்பவத்தால் தான் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆப்பனன்ட் பிளேயர்ஸும் கூட சல்யூட் வச்சு சங்கான்னு கூப்பிட்றாங்க. ஸ்ரீலங்கன் டீம் தோத்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருந்த இவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பால் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு பிளேயராக இருந்துட்டு வராரு. சவுத் ஆப்பிரிக்கன் டீமில் ஆடினாலும் சர்வதேச அளவில் பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் மிஸ்டர் 360 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஏபி டிவிலியர்ஸ். பவுலர்ஸை பயமுறுத்துகிற மாதிரி பயங்கரமான பேட்டிங்கும் ஃபீல்டர்ஸை குழப்புற மாதிரி 360 ஷாட்ஸையும் தன்னுடைய ட்ரேட்மார்க்காக இவரோட ஆட்டத்தில் பார்க்கறதுக்காகவே தென்னாப்பிரிக்கா மட்டும் இல்லாமல் 7 கடல் தாண்டி இந்த ஏலியனை பார்க்கறதுக்கு ஏராளமான ஃபேன்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சில விஷயத்த விவரம் இல்லாமல் இவர் பண்ணியிருந்தாலும் சுற்றி சுற்றி ஆடக்கூடிய இவருடைய சூறாவளி ஆட்டத்தால் சூப்பரான பல வெற்றிகளை தேடி கொடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் அதிகமான ரசிகர்களால் தேடப்படக்கூடிய வீரர்களில் ஒருத்தராக நிலைச்சு நிற்கிறாரு. கீப்பர் கம் பேட்ஸ்மேனாக இருந்து பேட்ஸ்மேன் கம் கீப்பர்னு கூப்பிட வச்ச தோனி, சங்கக்காரா, மெக்கலம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்து சீட்டிங்க்கு பேர் போன ஆஸ்திரேலியன் டீம்லேயே ஹானஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அகராதியாக இருந்தவர் தான் ஆடம் கில்க்ரிஸ்ட். பவுலர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்கள டாமினேட் பண்ணி விளையாடக்கூடிய இவருடைய அக்ரெசிவான ஸ்டைலாலேயே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லேயே தனித்துவமாக தெரிய ஆரம்பித்தார். ஜெயிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பார்ட்னர்ஷிப் போட்டு குறை சொல்ல முடியாத அளவுக்கு மறக்க முடியாத
முடியாத பேட்டிங்கில் மரண அடியும் அடிச்சிருப்பாரு. மாசா விளையாடி ஆப்பனண்ட்டை அலற விட்டவர் ஜென்டில்மேனாக விளையாடி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டினதுனால மாஸ் ஆடியன்ஸோட மனசில் மங்காத அளவுக்கு ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காரு. நேர்மையாக விளையாடுறாரு அப்படிங்கிறதுக்காகவே கூட இருக்கிறவங்களே குடைச்சல் கொடுத்தாலும் கொஞ்சம் கூட தன்னுடைய கேம் ஸ்பிரிட்ல இருந்து பின்வாங்காதனால வெறுப்பாளர்கள் இல்லாத வெரி குட் ஸ்போர்ட்ஸ்மேனாக இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு வர்றாரு ஆடம் கில்க்ரிஸ்ட். சீரியஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸு கிரவுண்டில் கேக் வெட்டி ஆப்பனன்ட் பிளேயர் ஒருத்தருடைய பர்த்டேவை கொண்டாடினாங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட்டோட ஜெம்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஜென்டில்மேனான கேன் வில்லியம்ஸனுக்கு தாங்க நடந்தது. தோனியை கேப்டன் கூல் அப்படின்னு சொல்ல வச்ச பல பேரையும் அடுத்த கேப்டன் கூல் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறது எல்லாமே சிம்பிளான விஷயம் கிடையாது. சின்சியரான பேட்டிங்காலையும் சீரியஸான கேப்டன்ஷிப்பாலையும் தான் சில்ட்ரன்ஸை கூட தன்னுடைய ஃபேவரட்டாக மாற்றி வச்சிருக்காரு இந்த ஸ்மைலிங் ஸ்டார். கேமில் கோளாறு காட்டாமல் ஒரு பிளேயராக கரெக்டாக விளையாடுனது மட்டும் இல்லாமல் டீமை நேர்மையாக வழிநடத்திட்டு போகிற ஒரு கரெக்டான கேப்டனாக இவர் இருந்ததுனால 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியன் டீமை நியூசிலாந்து டீம் நாக் அவுட் பண்ணி இருந்தாலும் நாக்கை கடிச்சிக்கிட்டு அடுத்து நடந்த ஃபைனல்ஸில் இந்தியன் ஃபேன்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தான். இந்தியன் ஃபேன்ஸோட சப்போர்ட்டில் இவங்க சூப்பராக ஆடி இருந்தாலும் சூப்பர் ஓவரில் தோற்று கூட சோர்ந்து போகாமல் சிரிச்சிட்டே நின்று இருப்பார் இந்த ஸ்மைலிங் ஸ்டார். இப்படி வில்லியம்சனை பற்றி விளக்கமாக பேசிட்டு போனால் வீடியோவோட லெங்க்த்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால வீடியோவை இதோட முடிச்சுக்கிட்டு மூட்டையை கட்டுறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.